Hello everyone, this is Brinda Vijayaram. Welcome back to my channel. And இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் MCQs பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான MCQs எல்லாம் பார்க்க போறோம் and concepts படிக்க போறோம் along with the MCQs. And நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க MCQs எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து question approach பண்ணணும் and elimination method எப்படி யூஸ் பண்ணணும் and ரெண்டு ஆப்ஷன்ல டவுட்டா இருக்கும்போது எப்படி வந்து அந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து டெமோவும் காமிக்க போகிறேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா எக்ஸாம்ஸ். ஈவன் தோ 4 years ஆஃப் நர்சிங்கில் வந்து நம்ம இங்கிலீஷில் படிச்சிருந்தாலுமே தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டியூரிங் MCQs. அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் அண்ட் எந்த வேர்டை நம்ம என்ன வந்து அர்த்தம் எடுத்துக்கணும், எப்போ வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கணும், அது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. First slide. Okay, first question. A nurse is caring for an elderly client who is confused and frequently tries to get out of the bed unassisted. So it's already an elderly client, okay, old patient, and confused. She is already confused. He or she. So tries to get out of bed unassisted. So யாரும் இல்லாதப்போ அவங்க பெட்ல இருந்து எந்திரிக்க பார்க்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ரையாரிட்டி நர்சிங் இன்டர்வென்ஷன்? ஸோ இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ, அப்ளை அ வெஸ்ட் ரெஸ்ட்ரெயின். ஸோ ரெஸ்ட்ரெயின் வந்து நம்ம கொடுக்க முடியுமா? நோ, ரைட்? ஸோ ஏன்னா ரெஸ்ட்ரெயின்ஸ் எப்போவுமே நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருக்கணும். ஓகே, ஏன்னா ரெஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம போடுறதுனால பேஷண்ட்டுக்கு அஜிடேட் ஆக சான்ஸ் இருக்குது, பேஷண்ட் வந்து ஆன்சியஸ் ஆக சான்ஸ் இருக்குது அண்ட் இன்ஜுரி கூட வர சான்ஸ் இருக்குது. அதனால ரெஸ்ட்ரெயினை வந்து நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி கேன் எலிமினேட் திஸ் ஆப்ஷன். ரெஸ்ட்ரெயினை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன்? கீப் த பெட் இன் த லோவஸ்ட் பொசிஷன். ஓகே, வி கேன் கன்சிடர் இல்லையா? அண்ட் சி, ஆஸ்க் அ ஃபேமிலி மெம்பர் டு ஸ்டே வித் த கிளைண்ட். ஓகே, அதுவும் ஹெல்ப்ஃபுல் தானே, அதுவும் லாஜிக்கல் தானே. ஸோ வி கேன் கன்சிடர் தட் டூ. அண்ட் டி, டர்ன் ஆஃப் த பெட் அலாம். நோ, நெவர். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பெட் அலாம் டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பியா சியா, இது ரெண்டில் கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே கரெக்டு தானே, ரெண்டுமே நியாயம் தானே இல்லையா? அப்படியெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் டைமில் தோணும். பட் யூ நீட் டு நோட்டிஸ் திஸ் வேர்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஒரு லாஜிக் என்னென்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போவுமே பேஷண்ட்டோட இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? எல்லா டைமும் 24 hours அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ரைட்டா? ஸோ to ask the family member to stay with the client is not the priority action. So the priority action is to keep the bed in the lowest position. அப்பதான் பேஷண்ட்க்கு இன்கேஸ் பேஷண்ட் வந்து கீழே விழுந்தாலுமே தெரியாம அடி வந்து பலமா படாது. ஸோ திஸ் ரெடியூசஸ் இன்ஜுரி ரிஸ்க் இஃப் கிளைண்ட் ஃபால்ஸ். அண்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ் எப்போவுமே லாஸ்ட் ரெசார்ட் தான். ஸோ ஃபேமிலி ப்ரெசன்ஸ் ஹெல்ப்ஸ் பட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபீஸிபிள். எப்போவுமே பாசிபிள் கிடையாது. பெட் அலார்ம்ஸ் ஷுட் பி ஆன், நாட் ஆஃப். ஓகே, so next question. A client prescribed digoxin reports nausea, headache, blurred vision. Which action should the nurse take first? So digoxin tablet எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது டிகாக்சின் டாக்ஸிசிட்டி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ which action should the nurse take first? ஸோ டிகாக்சினோட நம்ம டாக்ஸிசிட்டி சைன்ஸ் என்னென்னா, ஜிஐ அப்செட் ஆகும், அதாவது நாசியா, வாமிட்டிங். அடுத்து விஷன் சேஞ்சஸ் இருக்கும், அதே தான், பிளர்ட் விஷன்,
ஆர் எல்லோ க்ரீன் ஹாலோஸ், அந்த ரவுண்டாக எல்லோ கலரில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அண்ட் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இன் கேஸ் ஆஃப் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி. ஓகே, ஸோ த தெரப்யூட்டிக் ரேஞ்ச் எது வந்து நார்மல் ரேஞ்ச் அப்படின்னா 0. ஸோ டாக்ஸிசிட்டி எப்போ ஆகும் அப்படின்னா எப்போவுமே மோர் தென் 2.0 நானோகிராம் per ml போச்சு அப்படின்னா டாக்ஸிசிட்டி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஸ் அ நர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், we have to stop the medication. எந்த மெடிகேஷன்னாலும் டாக்ஸிசிட்டி வந்துச்சோ, ஸோ அப்சல்யூட்லி we have to stop the medication. So the answer is hold the next dose of digoxin. Okay, anti-emetic கொடுத்து நம்ம suppress பண்ண முடியாது, and documenting the findings is not the appropriate action, and give food with medication is also not. So நமக்கு வந்து இந்த symptoms digoxin toxicity ஓடுதுன்னு தெரியணும், அப்போதான் we can choose the option, correct option. Okay, so first action நம்ம என்ன பண்ணணும், we have to hold the medication and then we have to check the vitals. அதுக்கப்புறம் தான் we have to notify the provider. ஏன்னா digoxin toxicity ஆச்சுன்னா என்ன ஆகும், bradycardia ஆகும் இல்லையா. ஸோ we have to check the vitals. அதுக்கப்புறம் தான் we have to notify the physician. Okay, and antidote for digoxin is digibind. Okay, digibind is antidote for digoxin. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் MCQ பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ hold the next dose is the answer. These are the signs of digoxin toxicity. The medication should be held and provider should be notified. Next question. A pregnant client at 36 weeks has a fundal height of 30 cm. What should the nurse do next? So இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும், ஃபண்டல் ஹைட், நார்மல் ஃபண்டல் ஹைட் தெரியணும். ஓகே, எந்தெந்த வீக்கில் எவ்வளோ வந்து ஃபண்டல் ஹைட் இருந்தால் நார்மல் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஓகே, ஸோ ஃபண்டல் ஹைட் வந்து ஆஸ் பர் வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன், எவ்வளோ ஜெஸ்டேஷன் வீக்ஸோ அதிலிருந்து ஜெஸ்டேஷன் வீக்ஸில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ வந்து இந்த கிளையண்ட்டுக்கு 36 வீக்ஸ், அப்போ அவங்களோட நார்மல் ஃபண்டல் ஹைட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அதாவது 34லேருந்து 38 சென்டிமீட்டர் வரையும் இருக்கலாம். பட் இங்கே அவங்களுக்கு 30 சென்டிமீட்டர் தான் இருக்குது, 6 சென்டிமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இட் மே இண்டிகேட் intrauterine growth retardation இல்லாட்டி ஒலிகோஹைட்ரோமினஸாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ அல்ட்ராசவுண்ட் இஸ் த பெஸ்ட் டூல் டு எவாலுவேட் த க்ரோத், அந்த ஃபீட்டல் க்ரோத்தை அசஸ் பண்ணுறதுக்கும் amniotic fluid வால்யூம் பார்க்கறதுக்கும் அல்ட்ராசவுண்ட் இஸ் நெசசரி. ஓகேவா, ஸ்கெட்யூல் இம்மீடியட் டெலிவரி நோ, ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது இல்லையா. அடுத்து டாக்குமெண்ட் as நார்மல், நோ இட் இஸ் நாட் நார்மல், அது நமக்கு தெரியணும். அண்ட் ரெஃபர் ஃபார் அல்ட்ராசவுண்ட் we can consider. என்கரேஜ் இன்க்ரீஸ்ட் ஃபுட் இன்டேக், ஸோ அதுக்கும் நம்ம ஃபண்டல் ஹைட் க்ரோத் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அந்த ஆன்சர் இஸ் சி. ஸோ as I said, ultrasound is the best tool. So fundal height should roughly equal to gestational week plus or minus 2. A 6 centimeter difference suggests intrauterine growth restriction. Next question, which is the priority nursing intervention for client with cystic fibrosis? So cystic fibrosis na namakku enna theriyum. Okay, idella na idanala da solren, namakku theory knowledge irundha da we can attempt the question. Concept enna purinja da we can attempt the question properly. Okay, so yes, cystic fibrosis na enadhu, mucus gland la vandu ரொம்ப செக்ரீட் ஆகும், அந்த செக்ரீஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். கேன் வி எலிமினேட் எனி ஆப்ஷன்ஸ்? ஸோ
high calorie snacks we can eliminate because that is not the priority intervention. Nutrition is important but not emergency. Okay, so that we can eliminate. Cystic fibrosis அப்படிங்கிறது ஏர்வேஸை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஏன்னா மியூக்கஸ் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும் அண்ட் தட் ஆல்சோ லீட்ஸ் டு இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ ஏர்வே கிளியரன்ஸ் தான் வந்து மோஸ்ட் அர்ஜென்ட் அண்ட் எமர்ஜென்சி ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே ஆக்சிஜனேஷனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் சி, பெர்ஃபார்ம் chest physiotherapy. So infection is secondary, monitor for signs of infection. So airway stabilize பண்ணிட்டு we can go for infection. Perform chest physiotherapy. Airway clearance is the top priority always. The rest are important but secondary to respiratory management. So next question, a client says there is no reason for me to live anymore. What is the nurse's best response? So if he is speaking like this, he might have had some suicidal thoughts. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஆஸ் அ நர்ஸ் வாட் வி ஹாவ் டு ஆஸ்க், நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட இருந்து வி ஷுட் எக்ஸ்ட்ராக்ட் வாட் தே ஆர் ஆக்சுவலி திங்கிங். ஓகே, ஸோ தெராபியூட்டிக் கம்யூனிகேஷன் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமா? things will get better soon அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி தெராபியூட்டிக். லைக் இது வந்து அவங்களோட தாட்ஸை பற்றி எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஜஸ்ட் திங்ஸ் வில் கெட் பெட்டர் சூன் அப்படின்னு சொல்லிட்டா த கான்வர்சேஷன் வில் பி ஓவர் அண்ட் ஆக்சுவல் என்ன அவங்க திங்க் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ we can eliminate that. So the answer is B. Have you thought about hurting yourself? Okay, so that will give the answer. So have you thought about hurting yourself? Directly asking about suicidal thought is therapeutic and essential for safety. A chest tube's water seal chamber shows continuous bubbling. What should the nurse do? So water seal chamber பத்தி நமக்கு தெரியணும் and bubbling இருந்தா என்ன, பப்ளிங் ஸ்டாப் ஆனால் என்ன, கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தால் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ வாட்டர் சீல் சேம்பர்ங்கிறது இட் இஸ் அ ஒன் வே வேல்வ் ஃபார் ஏர் டு எக்ஸிட் த ப்ளூரல் ஸ்பேஸ். அதாவது நியூமோதராஸ்க்கு நம்ம போடுறோம், அந்த ட்ரெயின் போடுறோம் அப்படின்னா ப்ளூரல் ஸ்பேஸ்லேருந்து ஏரை கலெக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா ப்ளூரல் ஸ்பேஸில் ஏர் இருக்கக்கூடாது. ஸோ ஏரை கலெக்ட் பண்ணி அந்த திரும்ப அதை லங்ஸ்குள்ளே போக விடாமல் பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் சீல் சேம்பர். வாட்டரில் ஏர் ட்ராப் ஆகிக்கும், ஸோ திரும்ப வந்து உள்ளே போகாது. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இன்கேஸ் வந்து அதில் இன்டர்மிட்டன்ட் பப்ளிங் இருந்துச்சு, அப்பப்போ பப்ளிங் இருந்துச்சுன்னா தட் இஸ் நார்மல். ஓகேவா? சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து கஃப் பண்ணும்போதும் அந்த பப்ளிங் இருக்கும் அண்ட் எக்ஸலேஷன் அப்போவும் அந்த இன்டர்மிட்டன்ட் பப்ளிங் இருக்கும். ஸோ இட் இஸ் நார்மல். பட் கண்டினியூஸ் பப்ளிங் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தெர் இஸ் அ சைன் ஆஃப் ஏர் லீக். எங்கேயோ வந்து ஏர் லீக் ஆயிட்டு இருக்கு, அந்த வாட்டர் சீல் சேம்பர்லேயோ இல்லை லங்ஸ்ல இருந்தோ ஏர் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, வி ஹாவ் டு செக் ஃபார் எனி ஏர் லீக். அதுதான் வந்து ஆன்சர். கிளாம்ப் த செஸ்ட் டியூப் எப்போ பண்ணுவோம்னா வாட்டர் சீல் சேம்பர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து செஸ்ட் டியூபை வந்து கிளாம்ப் பண்ணுவோம். பட் நாட் நவ். ஆட் மோர் வாட்டர் டு தி சேம்பர் இஸ் நாட் அப்ரோப்ரியேட். ஸோ செக் ஃபார் an air leak. Continuous bubbling is the water seal chamber, indicates air leak. Locate the leak before taking further action. Next question, which task is appropriate to delegate to UAP, unlicensed assistive personnel? They can do some basic care like bathing, feeding, ambulating the patient, vital signs. So இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ண முடியும். பட் அசஸ்மெண்ட்டோ டீச்சிங்கோ இல்லை எவாலுவேஷன் அண்ட் மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ தே ஆர் நாட் லைசன்ஸ்ட் ஃபார் தட். ஸோ ஓன்லி லைசன்ஸ்ட் நர்சஸ் கேன் டூ திஸ் டீச்சிங், அசஸ்மெண்ட்டு அதெல்லாம். ஸோ ரிமெம்பர், ரைட் டாஸ்க், ரைட் பர்சன், ரைட் சிச்சுவேஷன், ரைட் கம்யூனிகேஷன், ரைட் சூப்பர்விஷன். இதெல்லாம் 5 ரைட்ஸ் ஆஃப் டெலிகேஷன். நோட் பண்ணுங்க. ரைட் டாஸ்க்கு,
situation, communication, சூப்பர்விஷனும் வேலை கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. we have to supervise. அதுவுமே வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸோட ஒர்க் தான். ஓகே, ஸோ ரைட் பர்சன். ஓகே, கரெக்டான பர்சனுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். அந்த டாஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சிச்சுவேஷன் ஷுட் ஆல்சோ பி கரெக்ட். அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ராப்பர் கம்யூனிகேஷன், அவங்களுக்கு தெளிவாக புரியணும். அண்ட் சூப்பர்வைஸும் பண்ணணும். வேலை கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. we have to supervise. in case அந்த நர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா that will be a responsibility of registered nurse. okay, answer is C, assisting with ambulation. Assisting with ambulation, UAPs can assist with non-invasive routine care task. Rest judgment teaching. Next question, a nurse is entering a room with Clostridium difficile. So this bacteria is spreads through contact அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். What PPE is required? So contactனா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? N95 no need. அது வந்து ஏர்வே ட்ராப்லெட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதா இருந்தாதான். ஃபுல் PPE including face shield is not necessary. Gloves and gown is enough. Okay, மேலையும் படக்கூடாது, கையில படக்கூடாது. ஸோ we use gloves and gown. ஸோ Clostridium difficile வந்துட்டு spreads through fecal-oral route. ஓகேவா, not through airborne. So we need to use soap and water for hand washing. So Clostridium difficile is an organism responsible for antibiotic associated diarrhea. Antibiotic associated diarrhea or hospital associated diarrhea. Main reason is Clostridium difficile. Gloves and gown we can use. So difficile requires contact precaution. Gloves and gown. Hand washing with soap and water is essential. Next question. A client's lab report shows potassium value 2.8 which is below normal. இல்லையா, நார்மல் பொட்டாசியம் ரேஞ்ச் வந்து 3.5 to 5 milli equivalent per liter. ஆனால் இது லோவாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஹைப்போகலீமியா. ஸோ ஹைப்போகலீமியாவோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரியணும். என்னென்ன ஆகும்? மெயின்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹார்ட். ஸோ அரித்மியா கண்டிப்பாக இருக்கும். ஆல்சோ மசில் வீக்னஸ், கிராம்ஸு, கான்ஸ்டிபேஷன் அதுவும் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா கார்டியாக் ரிதம் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இமீடியட் ப்ரையாரிட்டி கார்டியாக் மானிட்டரிங் அண்ட் ரீப்ளேசிங் த பொட்டாசியம் இன்ஃபியூஷன் கொடுக்கணும். ஸோ கார்டியாக் ரிதம், hypokalemia can lead to life-threatening arrhythmias. Cardiac monitoring is top priority. A woman receiving magnesium sulfate for preeclampsia has absent deep tendon reflexes. So we need to know magnesium sulfate toxicity ஆனா deep tendon reflex absent ஆகும் அப்படின்னு தெரியணும். So what is the nurse's priority action? So we know from the question we understood that the patient is experiencing magnesium sulfate toxicity. So எந்த ட்ரக்காக இருந்தாலும் இப்போ toxicity ஆயிடுச்சு அப்படின்னா what we have to do? Stop the infusion. Yes. So magnesium sulfate நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா for preeclampsia. Okay, to prevent seizure in preeclampsia we are giving magnesium sulfate. ஸோ இது டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சுன்னா என்னென்னலாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் வந்து குறையும். டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ், நீ ஜர்க் ரிஃப்ளெக்ஸ், நம்ம ரிஃப்ளெக்ஸ் செக் பண்ணும்போது அந்த
ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் மெயின் திங். ஓகே, இது ரெண்டுமே மெயின், டீப் டெனான் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், ஆல்சோ ஒலிக்யூரியா. ஸோ இதோட நார்மல் தெரப்யூட்டிக் லெவல், மெக்னீஷியம் சல்ஃபேட்டோட நார்மல் தெரப்யூட்டிக் லெவல் வந்து 4 to 7 milligram per liter. ஓகேயா? சாரி, மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர். ஓகே, 4 to 7 milli equivalent per liter. ஸோ கால்சியம் குளுக்கனேட் தான் வந்து மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டிக்கு ஆன்டிடோட். ஆன்டிடோட் ஃபார் மெக்னீஷியம் சல்ஃபேட் டாக்ஸிசிட்டி இஸ் கால்சியம் குளுக்கனேட். ஸோ எப்போவுமே கால்சியம் குளுக்கனேட் வந்து பெட் சைடில் இருக்கணும் இன்கேஸ் பேஷண்ட் இஸ் டேக்கிங் மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகேவா? So the first action is to stop the infusion and then you have to notify the healthcare, physician. Okay. So stop the infusion. Absent reflexes or sign of magnesium toxicity. The first action is to stop the drug and then notify the provider. Okay. So far we have discussed few important questions. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், கொஷின் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணணும், இதுவரையும் கொஷின் ரிலேட்டடாக யாருமே டிஸ்கஸ் பண்ணி கமெண்ட்டே வந்ததில்லை. ஸோ ஐ ரியலி நீட் சம் ஒன் டு இனிஷியேட் தட். ஸோ கொஷின் ரிலேட்டடாக யாராவதும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது டவுட் இருக்குது, இந்த ஆன்சர் எப்படி, இந்த ஆன்சர் எப்படி அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆல் கேன் டிஸ்கஸ் இல்லையா? பிகாஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது தான் நிறையா தெரிஞ்சுக்கும். ஓகே, நான் அப்படி தான் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கொஷின்ஸாக இருக்கட்டும், கான்செப்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இன்னுமே நிறையா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், போர் அடிக்காது. அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம படிப்போம், நிறையா தெரிஞ்சுப்போம் இல்லையா, நிறையா பேர்கிட்ட இருந்து. ஸோ எஸ், ட்ரை டு டூ தட் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அண்ட் ஈவன் எல்லா நர்சஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா MCQs பார்க்கலாம். அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. பாய்.